இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. இரு விதைகளும் வினைகளும் என்ற தலைப்பில் நான் உங்களோடு சிந்திக்க விரும்புகின்றேன். கடந்த ஞாயிறு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் விதைப்பவர் எடுத்துக்காட்டை நாம் வாசித்தோம். விதைப்பவர் விதைக்கச் செல்கின்றார். அவர் விதைக்கின்ற விதை கடைசியில் 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு என பலன் தருகின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கக்கூடிய உவமையில் விதைகள் நல்ல விதைகளாக மட்டுமல்ல, களைகளை விளைவிக்கக்கூடிய விதைகளாகவும் இருக்கின்றன. இரு விதைகள் என்ற அடிப்படையில் கோதுமை விதை, களைகள் விதை, இரு வினைகள் பொறுமை, அவசரம் இந்த தலைப்பில் நாம் சிந்திப்போம். இந்த உவமையை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு முன் நற்செய்தி நூல்களை பற்றிய 2 விடயங்களை நாம் புரிந்து கொள்வோம். ஒன்று, நற்செய்தி நூல்கள் பின்னோக்கி எழுதப்பட்டவை. The Gospels are written backwards. நற்செய்தியாளர்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை பின்னோக்கி எழுதுகிறார்கள். அதாவது இயேசுடைய உயிர்ப்பு, இறப்பு, பாடுகள், போதனை, பணி, கடைசியில் அவருடைய பிறப்பு என்ற அடிப்படையில் தான் நற்செய்தி நூல்கள் எழுதப்படுகின்றன. இரண்டாவதாக, நற்செய்தி நூல்கள் எழுதப்படுவதற்கு முன்பாக வாய்மொழியாக பரவலாக்கம் செய்யப்படுகின்றன. குறிப்பாக இயேசுடைய போதனைகள், உவமைகள் திரட்டு. வாய் வழியாக வந்த போதனை இயேசுடைய போதனையாக மட்டுமல்லாமல் குழுமம் தன்னுடைய தேவைக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய போதனையாக மாறுகின்றது. அப்ப நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது, இயேசு இந்த உவமைகளை எல்லாம் சொல்லும் போது யாரும் அமர்ந்து அதை எழுதி கொண்டிருக்கவில்லை. மாறாக ஒவ்வொரு குழுமமும் இயேசுடைய உவமையை தனக்கு ஏற்றாற்போல் புரிந்து கொள்கின்றது. இந்த 2 பின்புலங்களை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம் நுழைவோம். கடந்த ஞாயிறன்று நாம் வாசிக்க கேட்ட 4 வகை நிலங்களின் தொடர்ச்சியாக இருக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். இந்த நற்செய்தி வாசகத்தில் 3 உவமைகள் தரப்பட்டுள்ளன. வயலில் தோன்றிய களைகள், கடுகு விதை, புளிப்பு மாவு. முதல் உவமை மத்தேயு நற்செய்தியில் மட்டுமே காண கிடக்கின்றது. இதன் பின்புலம் இதுதான். மத்தேயு நற்செய்தியாளருடைய குழுமத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். நேர்மையாளர்கள், பொல்லாதவர்கள், அல்லது இயேசுவுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள். பொல்லாதவர்களை தங்கள் குழுமத்திலிருந்து வெளியேற்றுவதா அல்லது அவர்களை அப்படியே வைத்துக் கொள்வதா? வெளியேற்றுவது என்றால் எப்போது வெளியேற்றுவது? வைத்துக் கொள்வது என்றால் எவ்வளவு காலம் வைத்துக் கொள்வது? அவர்களை என்ன செய்வது? இந்த கேள்விகளுடைய பின்புலத்தில் தான் இந்த உவமையானது எழுதப்படுகின்றது. இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முதல் உவமை, வயலில் தோன்றிய களைகள். வழக்கமாக மத்தேயு நற்செய்தியாளருடைய உவமை பொழிவில் சொல்லப்பட்டுள்ள உவமைகள் இறையாட்சி பற்றிய உவமைகளாக மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த உவமை மட்டும், வயலில் தோன்றிய களைகள் மட்டும், விண்ணரசு பற்றிய செய்தியையும் அதே வேளையில் இறுதி தீர்ப்பு அல்லது இறுதி நாள் பற்றிய போதனையாகவும் இருக்கின்றது. இன்றைய உவமையில், இந்த முதல் உவமையில் எல்லாமே இரட்டையாக இருக்கின்றன. விதைகள் 2 வகை, கோதுமை, களை. விதைப்பவர்கள் 2 வகை, நிலக்கிழார் கோதுமை விதைக்கின்றார், பகைவனோ களைகளை விதைக்கின்றார். எதிர்வினைகளும் 2, அனைத்தையும் வளரவிடுமாறு பொறுமை காக்கின்றார் நிலக்கிழார், களைகளை பறிக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறார்கள் வேலைக்காரர்கள். விளைவுகளும் 2 வகை, கோதுமை களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகின்றது, களைகள் நெருப்பில் எரிக்கப்படுகின்றன. உணர்வுகளும் 2 வகை, நிலக்கிழார் பொறுமை காட்டுகின்றார், வேலையாட்கள் அவசரப்படுத்துகிறார்கள். மனிதர்களும் 2 வகை, நேர்மையாளர், நெறிகெட்டோர். வாழ்வியல் நிலையும் 2 வகை, கடவுளின் பொறுமை, மனித அவசரம். இந்த கடவுளின் பொறுமை, மனித அவசரம் என்பதை ஒட்டுமொத்தமான மையக்கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். பொறுமை என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இரத்த கண்ணீர் திரைப்படத்தில் ஒரு நிகழ்வு வரும். அந்த நிகழ்வில் காந்தா மோகனிடம் எனக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுங்கள் என்று சொல்வார். அப்பொழுது மோகன் அவரிடம், கொஞ்சம் பொறுமையாக இரு, மார்க்கெட் நிலவரம் சரியில்லை, கையில் உள்ள காசும் வேகமாக காலியாகின்றது, அம்மாவிற்கும் உடம்பு சரியில்லை என்பார். உடனே காந்தா, மோகன் பொறுமையா, வறுமையில் இருப்பவர்கள் அல்லவா பொறுமையை பற்றி பேச வேண்டும் என சொல்லி துள்ளி எழுவார். இங்கே பொறுமை என்பது வறுமையின் அடையாளமாக, காத்திருத்தல் என்பது வறுமையின் அடையாளமாக காட்டப்படுகின்றது. இரண்டாவதாக, பொறுமை என்பதை உளவியல் எப்படி புரிந்து கொள்கின்றது? தூண்டுதலுக்கும் எதிர்வினைக்கும் இடைப்பட்ட தொலைவே பொறுமை. தூண்டுதல் என்பது ஸ்டிமுலஸ், எதிர்வினை என்பது ரெஸ்பாண்ட். நான் வகுப்பில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க.
அப்போ பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்த உடனே அது எனக்கு ஒரு ஸ்டிமுலஸ். ஏன் அப்படின்னா என்னில் அது ஒரு கோப உணர்வை தூண்டி எழுப்புகிறது. அந்த கோப உணர்வு எனக்கு ஒரு ஸ்டிமுலஸாக வருகின்றது. அந்த கோபத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் என்றால் அந்த கோபத்திற்கு அவருடைய செயலுக்கு ஏற்ப நான் பதிலிருப்பு செய்கின்றேன், ரெஸ்பான்ஸ். ஆனால் அது பதிலிருப்பை உடனடியாக செய்வதற்கு பதிலாக கொஞ்சம் அமைதி காத்தேன் என்றால் என்னுள்ளும் ஒரு மாற்றம் வரும், அவர்களுள்ளும் ஒரு மாற்றம் வரும். அப்போ எனக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ், அந்த தூண்டுதலுக்கும் நான் காட்டுகின்ற ரெஸ்பான்ஸ், எதிர்வினைக்கும் இடைப்பட்ட தொலைவே பொறுமை. எந்த அளவிற்கு இந்த தொலைவு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நாம் வாழ்வில் முதிர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக, பொறுமை அனைத்து காயங்களையும் ஆற்றக்கூடியதாக இருக்கின்றது. வெறும் காலம் மட்டும் காயங்களை ஆற்றுவதல்ல, காயம்பட்டவர் தன்னுடைய பொறுமையால் அனைத்தையும் எதிர்நோக்கி சீர்தூக்கி பார்ப்பதால் அவர் தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்கின்றார். வயலில் களைகளை கண்ட பணியாளர்களுக்கு கோபம் வருகிறது. தலைவரிடம் வேகமாக ஓடி வெரிகுட் வாங்குவதற்காக அவர்களிடம் வயலில் களைகள் காணப்படுவது எப்படி, நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா என கேட்கின்றனர். இதை கேட்ட தலைவர் தனக்குள்ளே சிரித்திருப்பார். மற்ற நேரங்களிலெல்லாம் வேலைகளை கொடுக்கும் போது இவர்கள் வேலைகள் செய்ய மாட்டார்கள், இப்போது இவ்வளவு ஆர்வமாகவும் அவசரமாக இருப்பது ஏன் என்று கேட்டிருப்பார். இத்தலைவர் வெறும் விவசாயி மட்டுமல்ல, ஒரு மேலாண்மையியலில் சிறந்தவராக இருக்கின்றார். ஒரு வயல்ல, ஒரு பாத்தியில 50 கோதுமை செடிகள் 50 களைகள் இருக்கிறது வைத்துக் கொள்வோம். வளர்கின்ற பருவத்தில் கோதுமை செடிகளும் களைகளும் ஒன்று போல தெரிகின்றன. 40 களைகளோடு சேர்த்து 10 கோதுமை செடிகளை பிடுங்கிவிட்டால் தலைவருக்கு 10 செடிகள் நஷ்டமாகும். வேலைக்காரர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல, சாரி என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் தலைவர் தான் அனைத்தையுமே பொறுமையோடு பார்க்க வேண்டும். ஏனென்றால் தலைவர் பொறுமை இழந்து விட்டார் என்றால் அது அவருக்கு இழப்பாக மாறிவிடும். தலைவன் இங்கே பொறுமை காப்பதால் நல்லது நடக்குதா என்றால் இல்லை. ஏன்னா சில தீமைகளும் நடக்கின்றன, பிரச்சனைகள் எழுகின்றன. அப்படி பார்க்கும்போது முதல் பிரச்சனை, களைகள் கோதுமைக்கு தேவையான நிலத்தின் ஊட்டத்தை எடுத்துக்கொள்ளும். களைகள் கோதுமைக்கு பாய்ச்சப்படும் நீரை பறித்து கொள்ளும். களைகள் பல பூச்சிகள் மற்றும் புழுக்களை தங்களிடம் இருப்பதால் கோதுமை பயிர்களுக்கும் அவற்றால் தீங்கு ஏற்படும். களைகள் மண்டி கிடக்கும் போது அது வயலின் அழகை கெடுக்கின்றது. ஆனாலும் தலைவர் அமைதி காக்கிறார். ஏன்? ஒரு கோதுமை பயிர் கூட அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக மேற்காணும் அனைத்து பிரச்சனைகளையுமே தலைவர் தாங்கிக் கொள்கிறார். இதுதான் கடவுளுடைய பொறுமை. கடவுள் காத்திருக்கின்றார். கடவுளுடைய இயல்பு மாறுமா என்றால் கடவுளுடைய இயல்பு மாறாது. இதை ஒட்டிதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உள்ள இன்னும் 2 உவமைகள், கடுகு விதை, புளிப்பு மாவு. இந்த 2 உவமைகளுக்கும் மற்ற உவமைக்கும் உள்ள நெருக்கத்தை பார்க்கும் போது சிறிய பொருட்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. கலை சிறியதாக இருந்தாலும் வளர்ந்து பெரியதாக வரும்போது அது கோதுமை பயிர்களுக்கு இடரலாக இருக்கின்றன. சிறிய பொருட்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அவை சிறியவை என்றாலும் பெரிய ஆற்றல் பெற்றிருக்கின்றன. அவற்றின் வளர்ச்சியை நாம் நிறுத்தவோ பின்னோக்கி தள்ளவோ முடியாது. வளர்ந்த கடுகு மரத்தை மீண்டும் விதைக்குள் அடைக்க முடியாது. புளித்த மாவை மீண்டும் புளிப்பற்றதாக மாற்ற இயலாது. இப்படியாக வயலில் தோன்றிய களைகள், கடுகு விதை, புளிப்பு ஆகிய 3 உவமைகளும் இணைந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். கடவுளின் பொறுமை எதிரியின் செயலை இறுதியில் அழிக்கின்றது. களைகளின் இருப்பு கோதுமை பயிர்களுக்கு நெருடலாக இருந்தாலும் இறுதியில் களைகள் பறித்து எரிக்கப்படும் வரை அவை காத்திருக்க வேண்டும். களைகளின் இருப்பை பொறுத்து கொள்ள வேண்டும். தங்களுடைய வாழ்வாதாரமான தண்ணீரும் உரமும் ஊட்டமும் அநீதியாக பகிரப்படுவதை அல்லது பறித்து கொள்ளப்படுவதை பொறுத்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய பொறுமை பல நேரங்களில் நம்முடைய அவசரத்தோடு பொருந்துவதில்லை. நமக்கு மட்டுமல்ல, விவிலியத்தில் நாம் பல கதை மாந்தருடைய வாழ்வில் பார்க்கின்றோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய கடவுள் ஒரு மகனை வாக்களிக்கின்றார். ஆனால் ஆபிரகாம் பொறுமை இழக்கின்றார், அவசரப்படுகின்றார். அந்த அவசரத்தில் தன்னுடைய பணியாளர் எலியசார் அவரை தன்னுடைய மகனாகவும் இஸ்மாயிலை தன்னுடைய மகனாகவும் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கின்றார். ஆனால் கடவுள் அவருக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கின்றார். ஈசாக்கு பிறக்கின்றார். மீட்பின் நாயகன் என்று சொல்லப்படக்கூடிய மோசேயும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை எதிர்கொள்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் பாறையின் முன்பாக பேசு என்கிறார். ஆனால் அவசரப்பட்டு பாறையை 2 முறை அடித்து விடுகின்றார் மோசே. இந்த நிகழ்வால் கோபம் கொள்கிற கடவுள் அவரை வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் அனுமதிக்கவில்லை. இஸ்ராயலின் முதல் அரசராகிய சவுலும் ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்துகிற அடிப்படையில் அழிக்க வேண்டிய விலங்குகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்கின்றார்.
ஆண்டவருக்காக என வைத்துக் கொள்கின்றார். சாமுவேல் வருவதற்கு முன்பாகவே பலியிடுகின்றார். இந்த அவசரத்தில் அவர் தன்னுடைய அரசாட்சியை இழக்கின்றார். அதே போலத்தான் ஒருங்கிணைந்த இஸ்ராயல் அரசராகிய தாவீது ஆண்டவரிடம் கேட்டால் அனைத்தையும் தமக்கு தருவார் என்று தெரிந்திருந்தாலும் பத்ஷபாவை தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்ள முயற்சி செய்கின்றார். அதன் விளைவாக அவருடைய தலைக்கு மேல் இறுதி வரை ஒரு வாள் தொங்கிக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக மனித அவசரங்கள் பல நேரங்களில் கோதுமை பயிர்கள் அழிப்பதோடு நிலத்தையும் பாழ்படுத்தி விடுகின்றன. நம்முடைய மனித வாழ்வின் உறவு நிலைகளில் பார்த்திருப்போம், பணித்தளங்களில் பார்த்திருப்போம். குடும்பங்களில் நாம் பொறுமை இழந்த நேரங்களால் பல நேரங்களில் பல நல்ல விஷயங்களை இழந்து நிற்கின்றோம். கடவுளின் பொறுமையை நாம் எப்படி கற்றுக்கொள்வது? அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு விதைகளோடு, கோதுமை பயிர்கள், களைகள், இவற்றோடு வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் கடவுளைப் போல எப்படி பொறுமை காப்பது? முதலில் நம் பார்வையை அகலப்படுத்த வேண்டும். களை வளர்ந்து பயிராகும், கடுகு விதை வளர்ந்து பெரிய மரமாகும், புளிப்பு மாவு அனைத்தையும் புளிப்புள்ளதாக ஆக்கும். இப்படியாக பார்வையை முழுமையாக வைத்துக் கொள்வது. பணியாளர்கள், வேலைக்காரர்கள் களைகளை மட்டும் பார்த்தார்கள். ஆனால் தலைவரோ ஒட்டுமொத்தமான விளைச்சலுக்கு பிற்பாடு வரக்கூடிய அறுவடையை நீண்டதாக அகலமாக பார்க்கின்றார். இப்படிப்பட்ட பார்வை, அகலமான ஒரு பார்வையில் பார்க்கும் போது களைகள் மிகச் சிறியதாக நம்முடைய வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும். பல நேரம் நம் களைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் அவை நம்மை அச்சுறுத்துவதாக இருக்கும். ஒட்டுமொத்த வயல்வெளியை பார்க்கும் போது அந்த களைகள் என்பது மிகவும் குறைவே. பெரிய பார்வையை கொண்டிருக்கும் போது நாம் பொறுமையாக இருக்க முடியும். இரண்டாவதாக, தீமையின் இருப்பை ஏற்றுக்கொள்வது. தீமை என்னுடைய நன்மை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை என்ற பரந்த மனம் கொள்வது. இதைத்தான் இந்த 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் என எழுதுகின்றார். தீமைகளை தாங்கிக் கொள்வது என்பது நம்மை வலுவற்றதாக்கி விடுகின்றது. நாம் களைகளின் நடுவில் சிக்கிக்கொண்ட கோதுமை பயிர்களாக ஆண்டவரை நோக்கி பெருமூச்சு எழுப்பினாலும் பல நேரங்களில் அவர் பொறு என்கின்றார். முதல் வாசகத்தில் மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர் என்று கடவுளை பார்த்து கூறுகிறார் சாலமோனின் ஞான நூல் ஆசிரியர். நீதிமான்கள் மற்றும் பொல்லார் என்னும் 2 குழுவினரை நாம் இந்த நூலில் பார்க்கின்றோம். கடவுளையும் கடவுள் சார்ந்த நெறியையும் கற்றுக்கொள்பவர்கள், பின்பற்றுபவர்கள் நேர்மையாளர்கள், மற்றவர்களோ பொல்லாதவர்கள். இன்று நாம் நேர்மையாளரா பொல்லாதவரா? நேர்மையாளர் என்றால் பொல்லாதவரை நாம் எப்படி எதிர்கொள்கின்றோம்? பொல்லாதவருடைய இருத்தலை, தீமையுடைய இருத்தலை நாம் உடனடியாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்கின்றோமா? மூன்றாவது, நன்மைத்தனத்தில் வளர்வது. நாம் வாழும் இரட்டைத்தன்மை உலகத்தில், இந்த உலகத்துல எல்லாமே இரட்டையாகத்தான் இருக்கின்றன. ஒரு குச்சியுடைய ஒரு பக்கத்தை நாம் தொடும்போது நம்மை அறியாமல் இன்னொரு பக்கம் வரத்தான் செய்கின்றது. அதே போல நன்மையும் தீமையும் தொடர்ந்து வரும் என்ற யதார்த்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையால் தீமையை வெல்ல முடியும் என்று சொல்கிறது விவிலியம். இந்த எதிர்நோக்கு இறைவாகத்தை நமக்கு தந்தாலும் இந்த எதிர்நோக்கை நாம் அணையாமல் காத்துக்கொள்ள வேண்டும். நம்மிடம் உள்ள தீமையை அகற்ற இயலாது, ஆனால் நன்மைத்தனத்தால் அதை நியூட்ரலைஸ் செய்ய இயலும். அதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்வோம். பிரியமானவர்களே, 2 விதைகளும் 2 வினைகளும் நம்முடைய வாழ்விலும் இருக்கத்தான் செய்கின்றன. நன்மை என்ற விதை, தீமை என்ற விதை, கோதுமை என்ற விதை, களை என்ற விதை. இந்த இரண்டிற்கும் நடுவில் நாம் நிற்கின்றோம். கடவுளுடைய பொறுமை, மனிதருடைய அவசரம். இந்த 2 வினைகளில் கடவுளுடைய பொறுமையை நாம் கற்றுக்கொள்வோம், அவசரத்தை நிறுத்திக் கொள்வோம். ஏனென்றால் நம் கடவுள் இன்றைய பதிலுரை பாடல் சொல்வது போல பொறுமையும் பேரன்பும் கொண்டவர், இன்றும் என்றும் நம்மேல் இரக்கம் காட்டி அன்பு கூர்பவர். அந்த கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.